நெல்லையில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் கார்த்திகேயனுடன் ஆலோசனையில் ஈடுபட்ட பிறகு தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, எந்தெந்த பகுதிகளில் இன்று மத்திய குழுவினர் ஆய்வு செய்யவிருக்கிறார்கள்? நிச்சயமாக லாவண்யா, திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த மாதம் 17-18 தேதிகளில் மிகப்பெரிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக மாவட்டமே வெள்ளக்காடானது. பல இடங்கள்ல கூட்டு குடிநீர் திட்டங்கள், பாலங்கள், வீடுகள் இடிந்து சேதமானது. முதற்கட்டமாக மத்திய குழுவினர் ஆய்வு செய்து சென்ற பிறகு தற்போது இரண்டாம் கட்ட ஆய்வை இன்று நடத்தவிருக்கிறார்கள். தற்போது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயனுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய அவர்கள் தொடர்ந்து கற்பந்துறை, சீவலப்பேரி உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். மாவட்டத்தில் 10 இடங்களில் ஆய்வு செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மத்திய கீர்த்தி பிரதாப் சிங் தலைமையிலான இந்த குழுவில 7 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் 2 குழுக்களாக பிரிந்து, அதாவது நெடுஞ்சாலை, கிராம அபிவிருத்தி மேம்பாடு, அதோட மட்டுமல்லாமல் கூட்டு குடிநீர் திட்ட அதில் ஏற்பட்டுள்ள சேதங்கள், செய்திருக்கக்கூடிய பணிகள் உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். முதலாவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அவர்கள் தொடர்ந்து கற்பந்துறை பகுதியில் கற்பந்துறை மேலப்பாளையம் இடையே வெள்ளப்பெருக்கால் இடிந்து விழுந்த தாமிரபரணி ஆற்று பாலத்தை பார்வையிடுகிறார்கள். தற்காலிகமாக அது சரி செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சீவலப்பேரி பகுதியில கூட்டு குடிநீர் திட்டம் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு 243 கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுகிறது. அதுல 150க்கும் மேற்பட்ட திட்டங்கள்ல பாதிப்பு ஏற்பட்டது. அது தற்காலிகமாக சரி செய்யப்பட்டுள்ள நிலையில அதனையும் அந்த குழுவினர் பார்க்க இருக்கிறார்கள், பார்த்து ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். தொடர்ந்து மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில நிலங்கள்ல பாதிப்பு, விளைநிலங்கள்ல பாதிப்பு ஏற்பட்டதையும் ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அந்த ஆய்வு அப்படிங்கிறது நடக்க இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சிவமணி.